Hi guys, welcome to Mental's React. ஓகே guys, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்தது. சோ நம்ம லேட்டா தான் பண்றோம். ரிலேட்டட் விஷஸ் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நாங்க தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. எங்களால பண்ண முடியல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நம்மையும் நம்பி ஒரு 4000 சம்திங் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சாரி கேட்டுட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது போயிடுமா? ஓகே, இந்த படத்தோட அப்டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிறந்த நாள் அன்னைக்கு தலைவரோட 2 அப்டேட் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து நம்ம அவங்க மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஐஸ்வர்யாவா சௌந்தர்யாவா அவங்க டைரக்ஷன் நினைக்கிறேன். அவங்கள வந்து லால் சலாம் படத்தோட ஒரு கிளிம்சஸ் விட்டுருந்தாங்க. ஆமா, அடுத்து வந்து நம்ம ஜெய்பீம் படத்தோட டைரக்டர் இருக்காரு தெரியுமா? யார் தெரியுமா? டிஜே ஞானவேல் அவர்கள் ஜெய்பீம் படத்தோட அவங்களோட டைரக்ஷன்ல நம்ம தலைவர் பண்றாருன்னு ஒரு அப்டேட் வந்துச்சுல, அந்த படத்தோட டைட்டில் டீசர் ஒன்று விட்டுட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட போறாரு. ஓகே, இந்த படம் முடிச்சிட்டு தான் அடுத்தது லோகேஷ் கனகராஜ். இதுதான் பிளான், மாஸ்டர் பிளான். இப்போ நம்ம இந்த படத்தோட அந்த படத்தோட டைட்டில் டீசர் என்ன, படத்தோட பேர் வந்து பயங்கரமா இருக்கா. நான் நீ பார்க்கல நான் சொல்ல மாட்டேன், பட் நான் டைட்டில பார்த்துட்டேன். ஸோ நீ பார்த்து தெரிஞ்சுக்க. பார்க்க முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அதை பத்தி ரொம்ப நேரம் பேசணும். நீ எப்படி போனா என்னடா எனக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பார்த்து வந்துருமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வந்துருவோம். ஆள் தானே லைகா ப்ரொடக்ஷன் குறி வச்சா எற விழணும். அந்த ஸ்பெக்ஸ் போடுற முடிஞ்சு போச்சு. கண்ணாடி இருக்கு தெரியுமா? இல்ல மேக்னெட் கண்ணாடி இருக்கு. மேக்னெட் கண்ணாடி இருக்கு. ஸோ ஃப்ரேம் மட்டும் போட்டுருவாங்க. நார்மல் கிளாஸ் இருக்கும், 3 கிளாஸ் அதுல வருது. இது ஒரு இதில் ஆன்லைனில் தான் பார்க்க முடியாது. ஒன்று வந்து நைட் விஷனுக்காக, இன்னொன்று வந்து கூலிங்காக போடுவாங்க. ஸோ அது மிரரை போட்டுக்கிட்டு அப்படி போட்டோன்னா அந்த இதில் தூக்கி போடணுமே, அங்கே தான் தலைவர் நிற்கிறது. நீ கரெக்டாக போய் அந்த 2 உட்காரணும். அதெல்லாம் யாராலும் முடியாது. நம்மளாம் பார்த்தா 1000 டைம் நம்ம ட்ரை பண்ணிட்டு கிட்ட கொண்டு போய் வச்சா தான் டபுள் நிறுத்துக்கும். அவர் இங்கே நின்றுக்கிட்டே ஏற போட்டுன்னா என்னது குறி வச்சா எற விழணும் அப்படின்ட்டு தூக்கி போடும்போது என்ன மாசா இருக்கு இல்ல, டான்ஸே இல்லை. அதுதான், அது என்னமோ தெரியல. அது ஒரு பார்க்க நமக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது இல்ல. அது எல்லாருக்கும் வந்துடாது, ஓடியில் இல்லை, அது மட்டும்தான் இருக்கு. யாருக்கும் இந்த செய்தி எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்டா இருக்குன்னு சொல்லவே முடியாது. கிரியேட் பண்ணவங்க கிட்ட தானே ஒரிஜினல் அதானே. பாக்கி எல்லாரும் அவங்கள பார்த்து தான் இமிடேட் பண்ணிருப்பாங்க, பட் ஒரிஜினல் அவர்தான். இது வந்து பரவாயில்ல. இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு எடுக்க போகும்போது செம்ம ஸ்பீட்ல வர்றாரு தலைவர். ஆடியோ லான்ச்சுக்கு அப்படியே அப்புறம் ஸ்பீடா நடக்கிறாரு. டும் நடந்து வர்றாரு. வரும்போது அவர் கண்ணாடி சினிமா நார்மல் கிளாஸ் தான் போட்டுருந்தாரு. கேஷுவலா இருக்கு. டக்குனு கல்லாட்டி அப்படி தொடச்சி டக்குனு தூக்கி போட்டு போறாரு. ஒரு ஐயோ அதை பார்த்தா அள்ளு போச்சு. என்னவா இது இந்த மாதிரி அது இயற்கையாவே வருது. அதனாலதான் அது வந்து அந்த ஒரு இயற்கையை பார்க்கும்போது நம்ம பாலச்சந்திரன் வந்து விழுந்துட்டாரு. என்ன வந்துட்டு ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு, நீ பண்றதெல்லாம் பார்க்க ரசிக்க முடியாது இருக்கு. எனக்கே எப்படி தோணுதுன்னா மக்கள் ஒண்ணு டெஃபினட் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி கொண்டு போயிட்டு வேற லெவலில் வச்சாச்சு. இந்த தலைவர் இன்னும் 171. இதுக்கப்புறம் அப்படி இதுக்கெல்லாம் நம்பிக்கை என்னமே இதே இருக்கும், என்ன இருக்கக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா. இத்தனை வயசுக்கு அவர் பண்றதெல்லாம் சான்ஸே கிடையாது இல்லை. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவருக்கு இன்னும் 100 வருடங்கள் அவர் இருந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வயசு இல்லை இல்லையா. சரி, வாக்குறதுக்கு வயசு இருக்குல்ல, வயசு வேண்டிக்கிறதுக்கு வயசு தங்கு அப்படி சிலிப்பாகுது. நம்ம தலைவர் பத்தி பேசிட்டு போயிருது இல்லையா.
ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேட்டையன் டைட்டில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் வந்து அந்த டைட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே ஏன் உன்கிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க இல்லை நீ எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் தலைவருக்கு வந்து வைக்க முடியுமா? வேட்டையன் பரா வேட்டையன் பாரா அப்படிங்கும்போது அந்த வேட்டையன் இப்போ டைட்டில் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. ஸோ டிஜே ஞானவேல் அவர்களுடைய அடுத்த மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு இல்லையா? அவர் ஜெய்பீம் டைரக்டர் தான்ல. ஜெய்பிஎம் டைரக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு படம் கூட்டத்தில் ஒரு படம் பண்ணாரு. 2 படத்துக்கு ரிட்டர்ன் மட்டும் டைரக்ட் இல்லை, ரிட்டர்ன் மட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஜெய்பிஎம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கு அவருடைய வாழ்க்கையில. அடுத்த ஜெய்பீம் படம் படம் நான் நிறைய டைம் பார்த்து நிறைய டைம் அழுதுருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச அது கரையாத நெஞ்சத்தை கூட கரைய வைக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்தவர். ஸோ அவரு வந்து நம்ம தலைவர் வச்சு பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்டோரியை பண்ண போறான்னு தெரியல. ஸோ நடந்து வரும்போது அந்த லத்தியோட வச்சு பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. வேட்டையனுக்காக அந்த கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கள என்ஜாய் பண்ணோம், பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இருக்குங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.